முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் மாற்றுத்திறனாளிகள் அமைப்பினர் அனைவரும் சேர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மாபெரும் பாராட்டு விழாவை எடுத்திருப்பதாகவும் அனைத்து அமைப்பினரும் இணைந்து நடத்திய விழா அது என்றும் தெரிவித்துள்ளது. பொதுவாக பாராட்டு விழாக்களில் கலந்து கொள்ளாத முதலமைச்சர் இந்த நிகழ்ச்சியில் மனமுவந்து கலந்து கொண்டதுடன் உங்களது அன்புக்காகத்தான் வந்தேன் என முதலமைச்சரும் விழாவில் குறிப்பிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு பழிச்சொற்களை குறிச்சொற்களாக கொண்டு அழைக்கப்பட்ட அந்த சகோதர சகோதரிகளுக்கு மாற்றுத்திறனாளி என்ற அடையாள சொல்லாக உருவாக்கி அதனை அரசு ஆவணங்களில் இடம்பெறச் செய்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அந்த வழித்தடத்தில்தான் இன்றைய முதலமைச்சரும் செயல்பட்டு வருகிறார். கடந்த 4 ஆண்டு காலத்தில் மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்றத்திற்காக மட்டும் 60 அரசாணைகள் முதலமைச்சர் அவர்களால் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. இதுதான் மகத்தான சாதனை என முரசொலி தெரிவித்துள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கான கோரிக்கைகளை அவர்களே ஒலிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உள்ளாட்சி அமைப்புகளில் ஒரு மாற்றுத்திறனாளி உறுப்பினர் இடம்பெறுவார் என மாபெரும் சமூக நீதி உரிமையை முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். 13,357 உள்ளாட்சி அமைப்புகளில் அதிகாரமுள்ள உறுப்பினர்களாக அவர்கள் அமரப்போகிறார்கள். ஜூலை 1 முதல் இதற்கான பணிகள் தொடங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வரும் உறுப்பினருக்குள்ள உரிமைகள், சலுகைகள் அனைத்தும் இவர்களுக்கும் உண்டு. மாற்றுத்திறனாளிகள் பொருளாதார மேம்பாடு காண்பதற்காக அரசு துறைகளில் உகுந்த பணியிடங்கள் கண்டறியப்பட்டு 4 விழுக்காடு இடஒதுக்கீடு முறையில் வாய்ப்புகள் வழங்க உத்தரவிட்டுள்ளார் முதலமைச்சர். இதேபோல் தனியார் துறைகளிலும் பணியமர்த்த மாவட்ட அளவிலும் மண்டல அளவிலும் சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. சுமார் 624 மாற்றுத்திறனாளிகளுக்கு 163 தனியார் நிறுவனங்கள் வேலைவாய்ப்பு வழங்கியுள்ளதாக முரசொலி தலையங்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக ஒவ்வொரு நிதியாண்டிலும் அதற்கான நிதி உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது. 2021-22 நிதியாண்டில் 813 கோடியே 63 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. 2025-26 நிதியாண்டில் 1432 கோடியே 77 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பராமரிப்பு உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் 2021 ஆண்டிலிருந்து காத்திருப்போர் பட்டியல் உட்பட அனைவருக்கும் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. அரசு வளாகங்களில் மாற்றுத்திறனாளிகள் ஆவின் பாலகம் அமைக்க தேவையான வாடகை, முன்தொகை செலுத்துவதிலிருந்து விலக்கு அளித்து தகுதியான பயனாளிகளுக்கு பொதுப்பணித்துறை, வருவாய்த்துறை ஆகிய துறைகளுடன் ஆவின் நிறுவனம் இணைந்து ஆவின் பாலகம் அமைக்கும் திட்டம் செயல்பட்டு வருகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு சாலை ஓரங்களில் தள்ளுவண்டி கடை நடத்த நகர விற்பனை குழுவின் விதிமுறைப்படி முன்னுரிமை அடிப்படையில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களிலும் மாவட்ட ஆட்சியர் கூட்டம் நடத்தும் போதும் முக்கிய நிகழ்வுகளின் போதும் செவித்திறன் பாதிக்கப்பட்டோர் பயன்பெறும் வகையில் சைகை மொழிபெயர்ப்பாளர் வசதி செய்யப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளன. மாற்றுத்திறன் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் கல்வி உதவித்தொகையினை 2 மடங்காக உயர்த்தி 22,300 மாணவர்கள் பயன்பெறும் வகையில் 700 லட்சம் ரூபாய் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்து மாவட்டங்களுக்கு நிதி வழங்கப்பட்டுள்ளதாக முரசொலி தெரிவித்துள்ளது. அரசு போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ள மாற்றுத்திறனாளிகளை ஊக்குவிக்கும் பொருட்டு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மற்றும் ஏனைய அரசு தேர்வாணையங்களால் நடத்தப்படும் தேர்வுகளில் மாற்றுத்திறனாளிகள் அதிக எண்ணிக்கையில் வெற்றி பெற்று வேலைவாய்ப்பு பெறும் வகையில் ஆண்டுதோறும் 200 மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு மற்றும் தங்கும் விடுதி வசதியுடன் கூடிய சிறப்பு பயிற்சி வகுப்புகள் முதற்கட்டமாக சென்னையில் குரூப் 2, 2A தேர்வெழுத உள்ளவர்களில் பயிற்சி வகுப்புக்கு பதிவு செய்த 49 மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை மூலம் பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக பல்வேறு புதுமையான முன்னெடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கடந்த ஆண்டில் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் தி பர்சன்ஸ் வித் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் எனும் மையத்தினை துவக்கி புற உலக சிந்தனையற்றோரின் மறுவாழ்விற்காக 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தகைசால் மையம் தீர்வு காணும் நடவடிக்கைகள் துவங்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு மற்றும் பொது கட்டிடங்களில் எளிதாக பயன்படுத்தக்கூடிய வகையில் தடையற்ற சூழல் அமைக்கும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. சாய்வுதள பாதை, மின்தூக்கி அமைத்தல், கழிவறை அமைத்தல், பார்வைத்திறன் குறையுடையோர் எளிதில் செல்வதற்காக தொடு உணர்வுடன் கூடிய தரைப்பகுதி, பிரெய்லி எழுத்துக்கள் கொண்ட தகவல் பலகை பொருத்துதல் உள்ளிட்ட நடவடிக்கைகள் பல்வேறு அரசு துறைகளின் கட்டடங்களில் மேற்கொள்ளப்படுகின்றன.
இப்படி எண்ணற்ற திட்டங்களை முதலமைச்சர் நிறைவேற்றி தந்ததால்தான் மாற்றுத்திறனாளிகள் அமைப்பினர் அனைவரும் இணைந்து அவரை பாராட்டியிருப்பதாக முரசொலி பெருமிதம் தெரிவித்துள்ளது. எங்களை பார்த்து சிரித்தவர்கள் மத்தியில் எங்களை தலைநிமிர செய்துள்ளீர்கள். எங்களை அவமதித்தவர்கள் ஊரிலேயே எங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்கிறீர்கள். எங்கள் வாழ்நாள் முழுக்க உங்களை மறக்க மாட்டோம் என்று டிசம்பர் 3 இயக்கத்தின் தலைவர் பேராசிரியர் தீபக் நாதன் உருக்கமாக சொன்னார். அதுதான் உண்மை. மாற்றுத்திறனாளிகளுக்கு செய்யப்பட்டது வழக்கமான திட்டங்கள் அல்ல, உரிமையை வழங்கும் சட்டங்கள் ஆகும். எனவேதான் ஒவ்வொரு உத்தரவும் உரிமை தரும் உத்தரவாக அமைந்துள்ளது. முதலமைச்சரை தாயும் தந்தையுமாக பார்க்கிறார்கள் மாற்றுத்திறனாளிகள் என முரசொலி தனது தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது.